சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து முக்கியமான ஒரு செய்தியை கூற உன்னிடம் சந்தோஷமாக உன் சாயப்பா வந்துள்ளேன். ஏனென்றால் அதில் ஒரு விஷயம் உள்ளது. ஆம் செல்லமே, கேட்டுவிடு. இந்த அழகான காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். முழுமையாக கேள் என் செல்லமே. முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும். நீ நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று. பலவிதமான பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ள இந்த நாள் முழுதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் எனக்கு? இதற்கு விடிவே இல்லையா என்று என்னிடம் ஆதங்கத்தோடு கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் உன் மனவேதனைகளை ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. ஆம், அந்த நேரத்தில் உன் முகம் வாட்டமாகிவிட்டது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய், சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். பிறகு உதவிக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்பவர் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதற்காக மற்றவரிடம் போய் கெஞ்சி கொண்டு உன்னுடைய புலம்பலை புலம்புகிறாய்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆம் செல்லமே, தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன். கொஞ்சம் பின்னோக்கி நினைத்து பார். நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறாய், எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறாய் என்று. உன்னிடத்தில் வேறு எவரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள். ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டுள்ளாய். அவையெல்லாம் எதற்காக, எப்படி? உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களில் இருந்து வெளிவந்துள்ளாய். தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய். அத்தனை புத்திசாலி என் செல்ல பிள்ளை என்று பலமுறை உன்னை நினைத்து நான் கர்வப்பட்டுள்ளேன். உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய். உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய். இப்போது கூட என் செல்லப்பிள்ளை, என் சாயப்பா எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து கொண்டு காத்திருக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், நீ என் பிரியமான செல்லப்பிள்ளை என்று. இனி நீ என் பிள்ளை பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள் எல்லாம் போதும் என் செல்லமே. இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன். இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி காட்டப் போகிறேன். அதில் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன். இதோ உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் என் செல்லமே. நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும். சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் என் செல்லமே. உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள். நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். பிறை நிலவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை. இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இவையெல்லாம் நடக்கும் எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். ஆம் செல்லமே, இவை அனைத்தும் சொன்னது எல்லாம் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, என்றும் பொய்த்ததில்லை. ஆகவே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அந்த பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை. தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். ஆம் செல்லமே, மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய்தானே. இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். கவலைப்படாதே. பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் தானே வாழ்கிறேனே. என்னை மீட்க யாரும் இல்லையே என்று புலம்புகிறது உனது மனம். எப்போது நீ இந்த பதிவு உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய். அதை முழுமையாக நம்பு.
இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே, இப்போது இந்த செய்தி உன் மனதில் ஒரு நிழலாய் நிற்கிறதே. ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய். ஏதோ ஒரு நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ படிக்க தூண்டியது. உனக்கான இந்த நல்ல நேரம் தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது என் செல்லமே. எனவே புரிந்துகொள், உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்துவிட்டது. நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. இதோ என் அருகே நீ இருப்பதும் இனி மெல்ல மெல்ல உணர்வாய் என் செல்லமே. உனக்கு அனைத்து பிடியில் இருந்தும் விடுதலையாகிவிட்டது என்பதை இதுதான் முதல் நற்செய்தி. அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள், தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் படுகொலியில் அமிழ்ந்தும் இருக்கலாம். எதை கண்டும் வருத்தப்படாதே. பொறுமையை மட்டும் கடைபிடி. அமைதியாயிரு. உனக்கு துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன என் செல்லமே. உனக்கான நல்ல நாட்கள் இதோ ஆரம்பமாகிவிட்டது. மனம் புண்ணாகி போனதே என மட்டும் வருந்து விடாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய். இது சத்திய வாக்கு. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. அதை நிறைவேறியே தீரும் என் செல்லமே. இதுதான் 2வது நல்ல செய்தி. என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இதோ உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியையும் நானும் உன்னுடன் சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் தான் கூறுகிறேன், எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்க வேண்டாம் என்று. உன் கலங்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமே இல்லை. இந்த சாயப்பாவிற்கு உன் கலங்கிய முகம் எனக்கு பார்ப்பதற்கு விருப்பமில்லை என் செல்லமே. துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு அந்த நேரத்தில் என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய். ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேளை அது தெரியாமல் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். உன் கஷ்டகாலம் எல்லாம் இதோ முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு பலனாக இன்பங்கள் வாரி வாரி வழங்கப் போகிறேன் என் செல்லமே. ஆகவே இன்பமயமான வாழ்வை நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய். ஆம், கூடிய விரைவில் இவை எல்லாம் நான் சொன்னதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. நம்பிக்கை மட்டும் தளர்ந்து விடாதே என் செல்லமே. ஏனென்றால் உன்னிடம் சீரடியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை ஒரு சந்தோஷமாக வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நல்ல செய்திகளை உன்னுடன் நான் கூறிவிட்டேன். இதோ உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.